தவமே செய்யும் நேயர்களுக்கு வணக்கம். ஞானியை தேடாதே ஞானத்தை தேடு. சுந்தரர் பாடிய தேவாரம். உதிர நீர் இறைச்சி குப்பை எடுத்து மலக்கு கை மேல் வருவதோர் வாழ்வு வேண்டேன். அரியமால் அயனும் தேடி கலனினை காணமாட்டா அரியனாய் நின்ற ஆரூர் அப்பனை அஞ்சினேனே. பெண்ணின் மாதவிடாய் முட்டையிலிருந்து இந்த உடல் இறைச்சி குப்பை எடுத்தது. அப்படிப்பட்ட அழுக்கிலிருந்து வந்த வாழ்வு வேண்டாம். யாரும் காண முடியாத அரியவனாக இருக்கும் ஈசா, இந்த யோனி பிறப்புகள் போதும், உன்னை அறியும் நிலையை தா என்று கூறுகிறார். யார்? சுந்தரர் கூறுகிறார். அப்படி ஆமாம், அயனும் மாலும் அறியா உன்னை அறிய வைத்தேனே என்று கூறுகிறார். இல்லையா? புத்தரின் சிலையில் புத்தரின் தலையை பாருங்கள். தலை முழுவதும் நத்தை கூடுகள் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். நம் சித்தர்கள் தவநிலையில் உள்ளபோது புற்றுதான் மூடியிருக்கும். ஆனால் புத்தருக்கோ பலகாலம் தவநிலையில் இருந்ததால் உடல் இயங்காமல் இருந்து நத்தைகள் தலையில் கூடு கட்டிவிட்டது. அவர் தன் ஒளி உடலை பிரம்மத்தில் கலந்ததால் உடல் மட்டுமே இங்கிருந்து உடலில் உயிரை கொண்டு பிரம்மத்தை ஈர்த்து கொண்டு இந்த பூ உலகில் உங்களுக்காக உபதேசம் செய்து வந்தார். அவர் அந்த தவநிலையில் இருக்கும்போது தான் தன் உயிராகிய ஒளி உடலை பிரம்மத்தோடு கலந்து விட்டார். பிரம்மேந்திரர் போல அதே நிலைதான் ஆசிரியருக்கும் என்றும் வாசியோகத்தில் ஞானாமிர்தம் புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தோம். நத்தைகள் கூடு கட்டும் அளவுக்கு அவர் தவம் செய்துள்ளார்கள். நீங்கள் தினமும் அரை மணி நேரம் தவம் செய்ய முடியவில்லை. இந்த ஆசை உலகில் செங்கல் இல்லாமல் வீடா, பணம் இல்லாமல் வாழ்க்கையா என்ற நிலை வந்துவிட்டது. நமது துரதிர்ஷ்டமே. ஓம் என்பதற்கு விளக்கம் காண்போம். பிரம்மத்திலிருந்து வெளிப்படும் மூச்சுக்காற்று பிரணவ சப்தமான ஓம் எனும் ஒளியே பிரம்மத்திலிருந்து உருவான நாத ஒளி பிரம்மம் பிரணவமாகும். பிரணவத்தின் ஒளி ஓம். அகார உகார மகாரம் மூன்றின் சப்தமே ஓம். ஆ உ இம். சிவம் காசியில் இறப்பவர்களுக்கு வலது காதில் ராம் என்றே கூறி முக்தியளிக்கிறார். காசியில் சிவனுக்கு இரவில் வில்வ இலையில் ராம் என்று எழுதி அர்ச்சனை செய்கிறார்கள். ராம் ராம் என்றால் அகார உகாரம் மகாரத்தின் சப்தமே. ராம் என்றே இதற்கு பொருள். 18 சித்தர்கள் சிவவாக்கியர் மட்டுமே ராம் ராம் என்று தன் பாட்டில் கூடுகிறார். பிரணவ எழுத்தில் ஓம் என்ற ஒளியே ராம் ராம். எதுவும் அறியாத கொள்ளைக்காரர் ரத்னக்கர் ஓம் என்று கூற வராதால் அவருக்கு நாரதர் ராம் ராம் என்று கூறுமாறு உபதேசம் செய்தார். ராம் ராம் என்று அதுவும் கூற முடியாதால் மரா 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 என்று கூறினார். அது மரா 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 என்று ராம் ராம் என்றே நாரதரிடம் உபதேசம் பெற்று மகரிஷியானார். பின்னர் ராமாயணத்தை அவர் இயற்றினார். கம்பர் கூறுகிறார் பாருங்கள். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, செம்மையும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால். நன்மையும் செல்வமும் எப்போது கிடைக்கும்? எப்போதும் கிடைக்கும். பாவங்கள் சிதைந்து போகும். பிறப்பு இறப்பு என்ற நிலை இனி வராது. இப்பொழுதே ராமா என்று கூறு 2 எழுத்துக்களாலே என்று கம்பர் கூறுகிறார். சிவவாக்கியார் கூறுகிறார் பாருங்கள். நானேது நீ ஏது நடுவில் நின்றது ஏதடா, கோனேது குருவேது கூறிவிடும் குலமாதரே, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம ராம ராமவென்று நாமமே. ராமநாமம் தவிர இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை என்று கூறுகிறார். ராம் என்றால் ஓம், ஓம் என்றால் பிரம்மம். ஆக பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இங்கு இல்லை. தோன்றி மறையும் நாடகமே இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தவநிலையில் தூரியம் கடைந்தால் ஓம் என்ற சப்தமே காதில் ரீங்கரிக்கும், ஒலிக்கும். கர்ப்பத்தில் ஓம் என்ற நாதமே நாம் கேட்போம். முருகன் பிரம்மனிடம் ஓம் என்ற சொல்லுக்கு விளக்கம் கேட்டார். அது பிரம்மத்திலிருந்து உதித்த நாதம் என்று அவருக்கு சொல்ல தெரியவில்லை. அதனால் பிரம்மனை சிறை வைத்தார். சிவன் முருகனிடம் ஓங்காரத்துக்கு பொருள் கேட்க அது சிவனிடம் கூறி தகப்பன் சாமி என்று பெயர் பெற்றார். எந்த மந்திரமும் ஓம் என்றே தொடங்கும். கணபதியை ஓங்காரமூர்த்தியாக வடிவமைத்தனர். முழுமுதற் கடவுள் பிரம்மம். சிவத்திலிருந்து சக்தி, சிவசக்தியிலிருந்து ஓங்கார ரூபமான கணபதியும் ஒளியின் ரூபமான முருகனும் பிறந்தனர். இப்படிதான் அணுக்களும் உற்பத்தி ஆகிறது. பூச்சிகள் தங்கள் சிறகை அடிக்கும்போது காற்றிலிருந்து ஓம் என்றே ஒளி வருகிறது. இறைநாமங்கள் அனைத்தும் ஓங்கார சப்தத்தையே உள்ளடக்கியவை. தமிழ் சொற்கள் அனைத்தும் ஓம் என்ற ஒளியிலிருந்தே பிறந்தவை. அதனால தான் முருகனுக்கு தமிழ் கடவுள் என்று பெயர். தமிழை பாடினால் முருகனை பாடியதாக
அர்த்தம் என்று அகத்தியரும் கூறுகிறார். நாமும் ஓங்கார ஒளியான ஓமை சிந்தித்து கணபதியை போல் மனதில் அடியிலிருந்து காற்றை சுவாசம் செய்து யானை போல் சைவம் உண்டு எத்தனை பலம் இருந்தாலும் சிறு அங்குசத்தில் அடிபணிவது போல் நம்முடைய அகங்காரத்தை பிரம்மம் எனும் அங்குசத்துக்கு அடிபணிந்து நின்றால் நாமும் பிரம்மமாகி விடுவோம். சூரிய புத்திரர்கள் யார் என்று பார்ப்போம். கர்ணன், களத்தி, சுக்ரீவன், தத்தியமான், சனி, நாதன், மனு என்று மொத்தம் 7 பேர். வெள்ளையாடிகளை சமயவாதிகள் ஏன் அணிகிறார்கள் என்றால் ஆன்ம ஒளி தூய வெண்மையாக நிறமுடையது. அந்த உடலை எடுக்க அறிவுரிக்கப்பட்டதுதான் வெள்ளையாடிகளை அணிய சொன்னது. நீங்கள் ஆடையை மட்டும் வெள்ளையாக உடுத்தி கொண்டு தூய உடலான ஒளி உடலை எடுக்க மறந்து விடுகிறீர்கள். வண்ணமில்லா வடிவை அறிந்தபின் விண்ணவராகும் உடம்பு. அவைய குரல் 237 சொல்கிறா பாருங்க. வண்ணமில்லா வடிவம், வண்ணமில்லா வடிவம் என்ன? வெள்ளை வண்ணம் வடிவம் உடலை அறிந்தபின் எடுத்தபின் விண்ணவர் தேவர்கள் போல ஒளி வடிவம் பெறக்கூடிய உடல் கிடைக்கும். அதான் வண்ணமில்லா வடிவம்னா ஒளி உடம்பை எடுத்தபின் நாம் விண்ணவர் போல் நம்முடைய உடம்பு ஒளி உடம்பாக நமக்கு கிடைக்கும் என்று அர்த்தம். பூட்டை திறப்பதும் கையாலே, மனப்பூட்டை திறப்பதும் மெய்யாலே, வீட்டை திறக்க முடியாமல் விட்ட விதி என்றா கூறுகிறார் ஞானப்பண்ணி. பூட்டை நாம் தான் நம் கையில் திறக்கிறோம். அதுபோல் மனம் என்ற பூட்டை திறப்பது மெய்யாலே என்கிறார். பிரம்மத்தாலே என்று பொருள். மனதை திறக்கும் சாவி பிரம்மம். பிரம்மத்தில் நீ கலந்தால் தவத்தில் உன் மனம் என்ற பூட்டு திறந்துவிடும். உடலை விட்டு தனியாக பூட்டு போல் கலந்துவிடும். இதை திறக்க வழி தெரியாமல் விட்ட விதி என்று விதியின் மீது பழி போடுகிறார்கள் மக்கள். வணக்கம்.